ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குதிரைவாளி உப்புமா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை கிளாஸ் குதிரைவாளியை நல்லா 3 தடவை கழுவிட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அரிசி ஊறுறதுக்குள்ளேயே நம்ம வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினவுடனே இப்போ ஊற வச்ச அரிசியை அதில் சேர்த்துடலாம். ஸோ நான் ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். அரை கிளாஸ் அரிசிக்கு நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுவே சூப்பராக உங்களுக்கு வெந்துடும். உதிரி நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கானது இப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக தாளிக்கிறப்பே இதை ஆட் பண்ணணும், நான் மறந்துட்டேன், இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கடுகு தாளிக்கிறப்பே பெருங்காயத்தூளையும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வைங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு 10 நிமிஷம் ஸ்லோவில் வேக வைங்க. நல்லா உங்களுக்கு உதிரியாக சூப்பராக உப்புமா வெந்துடும். நம்மளுடைய சூப்பரான குதிரைவாளி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.